டேய் மாப்பிள, இருக்கிறது ஒரு பீடி, உனக்கே சரியா போடும் போல் இருக்கு. 2 தம்முக்கு மேல எடுக்காதடா. டேய் டேய், புகையாவது என் பக்கம் விடுறா. சுவாமி, யாரது? சுவாமி, சுவாமி இங்க என்ன பண்ணுது? படி பூஜை செய்து கொண்டிருக்கிறேன். என்னமோ கத்துனீங்களே சுவாமி. அது கிளிமந்திரம். சுவாமி கையில தீப்பெட்டியா? நான் என்ன பீடியா பிடிக்க வச்சிருக்கிறேன் தீப்பெட்டிய. பூஜை முடிந்த உடனே ஆண்டவனுக்கு தீபாராதனை காட்ட வேண்டாமா? அதற்காக. சுவாமி, ஏன் இப்படி நடுங்குறீங்க? அதன் விளக்கமா? சூரிய ஒளியை அப்படியே உள்ளே முழுங்கி நரம்பு அர்ச்சனை நடக்கிறது. குருதேவா, அந்த சுவாமி எங்க என்ன பண்ணுது? பெரியசாமி படி பூஜை, சின்னசாமி செடி பூஜை. சுவாமி, என்னம்மா? அன்னைக்கு நடந்த தவறுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். ஐயோ, போதும்மா, நான் பட்டதெல்லாம் போதும். இனிமேல் பட முடியாது. அடியும் உதையும். புண்ணியத்தின் உருவே, கண்ணியத்தின் கருவே. அந்த மாதிரி யார் இங்க இருக்கிறது? உங்களைத்தான் சுவாமி. நானா? சுவாமி, அன்னைக்கு உங்க சர்வ வல்லமையை புரிஞ்சுக்காம என் புருஷன் உங்களை நல்லா உதைச்சிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். உதையாது. அன்னையில இருந்து சோறு தண்ணி கூட இல்லாம வேதனைப்பட்டு இருக்கேன் சுவாமி. நிஜமாவா முத்தம்மா? ஆமா சுவாமி. குருதேவா, டேய் சக்கரப்பீட்டா, முத்தம்மா சொல்வதை கேட்டு என் இதயமே வெடித்து விடும் போல இருக்கிறது. கணவன் செய்த பிழைக்காக இவள் மனைவி சிறு பெண், இவள் என்ன செய்வாள்? மன்னிப்போம், மறப்போம். மன்னிப்போம், மறப்போம். அடி வாங்குறத மறந்துரு. அப்புறம் எதுக்குடா மன்னி மறப்போம்? சிஷ்யமடையா. போடா. பெண்கள் குலுங்கி குலுங்கி அழுவதை பார்த்தால் நானும் குலுங்கி விடுவேன். சில நேரத்தில் குமரி விடுவேன். அம்மா, அழகு முத்தம்மா, உனக்கு என்னம்மா தேவை? இந்த ஏழையோட வீட்டுக்கு நீங்க எழுந்தருளணும் சுவாமி. உங்க வீட்டுக்கா? பயப்படாதீங்க சுவாமி. என் புருஷன் ஊர்ல இல்ல, அடுத்த ஊருக்கு மாடு பிடிக்க போயிருக்காரு. வர இன்னும் 2-3 நாள் ஆகும். நல்ல மாடாக கிடைக்கவில்லை என்றால் கூட ஒரு 4-5 நாள் ஆகும் இல்லையா? நாள் ஆகும் சுவாமி. அதுக்குள்ள உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உங்க புனித பாதங்களை என் கண்ணீரால கழுவணும்னு நினைக்கிறேன் சுவாமி. ஐயோ, வெறும் பாத பூஜை தானா? இல்ல சாமி, நீங்க விரும்புறதெல்லாம் கொடுத்து உங்க புனித ஆத்மாவை திருப்தி அடைய வைக்கணும்னு நினைக்கிறேன் சாமி. அப்பப்பா, ஐயோ ஐயோ, பாப்பா, என்னமோ உடம்பெல்லாம் புல்லரிக்குது. சந்தோஷம், ஒரு குதூகலம். ஆஹா, அழகு ரதமே, பூஜை நடக்கும் புண்ணிய ஸ்தலம் எங்கோ? 15 தம்பி ரெடி தெரு. 9 மணிக்கெல்லாம் வரீங்களா சாமி? 9 மணியை நான் இன்று அடிக்க விட மாட்டேன். 8:45க்கே எமது பாதம் உமது இல்லத்தில் இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சுவாமி. வரேன் சுவாமி. அழகு சிரிப்பு. பஞ்சவர்ண கிளி கொஞ்சி விட்டு பறந்து போகிறது. எப்படியும் வரும்போது நொண்டிட்டு தான் வர போறேன். அது கேட்டா இப்ப பிடிச்சா நொன்ற. பாரு, முத்தம்மா பேச்ச கேட்டுட்டு அவ வீட்டுக்கு போயிடாதரா. சக்கர பீட்டமடையா, கனியை நான் தேடி செல்லவில்லை, கனி என்னை தேடி வருகிறதடா. ருசி பார்க்காமல் விடுவேனா? அங்க போய் ருசியா போட. அட பாவி, இந்த வேஷத்துல நல்ல வேலை வேலைக்கு சோறு கிடைச்சிட்டு இருந்தது, தின்னுட்டு இருந்தோம். அங்க போற, எக்கு தப்பா மாட்ட போற, மறுபடியும் கம்பி எண்ணத்தான் போற. அவ்வளவுதான். என்னை கூட கூட்டி போய் வேணாம். அதாடா ஜிக்கு ஜிக்குங்குது. ஐயோ, மொத்தமா அத்தனையும் பண்ணி அடிச்சாதான் இவனுங்களுக்கு புத்தி வரும். இவனுக்கு ஓர பண்ணி அடிக்கிறாங்க, நான் இவனுங்களை பண்ணி அடிக்கிறேன். என்ன தப்பா? வாங்க சுவாமி, வாங்க வாங்க. ஜம்புலிங்கமே ஜடாதரா, ஜோதிலிங்கமே அரோகரா, மசால் வடா மசால் வடா. சுவாமி உட்காருங்க. சுவாமி, உங்க பாதம் ஏன் வீட்டுல பட நான் எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கணும். படி பூஜை செய்பவர்களுக்கு பத்தினை கிடைப்பாள் என்பது பொருளாகும். சுவாமி, நான் சந்தோஷத்தோட எல்லைக்கே போயிட்டேன். என்னாச்சு சுவாமி? அதே புல்லரிப்பு குளக்கரையில ஏற்பட்டதே, அதே புல்லரிப்பு. உன்னுடைய புன்னகை இந்த மன்னனை மயக்குகிறது. ஒரு சிறு விண்ணப்பம், உன் கண்ணாடி கண்ணத்தோடு என் கண்ணத்தில் உரசலாமா? ஐயோ, உடஞ்சிடும். சிங்காரமாக பேசுகிறாள் சின்ன பெண். காமன் கனையை தொடுத்து விட்டான். உடலிலே ஏதோ ஒரு வேதனை ஆரம்பித்து விட்டது. இந்த வயதுக்கு புடவை தேவையா? உடல் தெரிகின்ற அளவுக்கு ஒரு சிற்றாடை அறிந்து வர வேண்டாமா? ஓஹோ, கொஞ்சம் இருங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச உடை அணிஞ்சிட்டு வரேன். சிலுக்கென்று சென்று மலக்கென்று வர வேண்டும். மினிஸ்கட்டோட வரப்போற. ரோல் ரோல் ரோல், மன்மதன் லீலையை வென்றார் உண்டோ? சுவாமி, வந்துட்டாங்க.
கன நேரத்திற்கு முன்னால் நீ காஷ்மீரத்து ரோஜா, இப்பொழுது வெண்தாமரையாக காட்சி அளிக்கிறாய். முழு நிலவுக்கு முக்காடையதற்கு பக்தன் பக்கத்திலே இருக்கும் பொழுது வெட்கமேன் நாணமோ இன்னும் நாணமோ. கவி, நீயா? ஆமா, பல பேரை சந்திச்ச வேகத்துல என்ன மறந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். பழசல்ல கலராதே. எங்கே என்னுடைய இதயக்கணி? இங்கே. ரங்கா, ரங்கண்ணே, ரங்கசாமி அவர்களே. ரங்கப்பட்டே ரங்கப்பட்டே பட்டே 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 ரங்கப்பட்டே. போலி பையல கண்ணீரும் கம்பளமா நான் நினைக்கிற கௌரியே இப்படி ரத்த கண்ணீர் வரைக்கும் செய்ய பாவி. இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு கொண்டாகணும். கௌரியை நீ மாயா ஏத்துக்கணும். தாலி கத்தியாகணும் உடனே. ஐயோ, இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எல்லாம் பார்த்து செய்யணுங்க. சாமிக்கு பூ போட்டு பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், நாள் பார்க்கணும், நேரம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு சத்திரமும் கிடைக்கணும். ஏண்டா கௌரியை கெடுக்கும் போது இந்த நாலு நட்சத்திரம் பாத்தியா? ஒரு வெறித்தனம். இது பழுத்த எழுத்தாண்டா. என்ன சொல்ற? ஒண்ணு இல்லையா? தாலி கட்ட போறியா இல்லையா? இந்த பாருங்க ரங்கப்பத்தே, ஒரு விஷயத்துல நீ யோசிச்சு பார்க்கணும். என்னது? சன்னியாசியை சம்சாரியாக மாத்தினால் உலகம் ஒற்றுக்கொள்ளுமா? ஏண்டா நியாயத்தை உலகம் ஒத்துக்காது? ஒத்துக்கணும். பல ரூபத்துல நான் பார்த்திருக்கேன், ஒத்துக்குது. எங்க தாலி நான் கட்டுறேன். தாலிக்கும் தடிக்கும் என்ன சம்பந்தம்? அதை கொஞ்சம் லேசா இறக்குங்க. தாலி கட்டியா? கட்டுறேன். சுத்தமா கட்டா தாலியா? ரங்கப்பத்தே, எத்தனை முடிச்சு? எத்தனை முடிச்சா? முடிச்சு அவுக்கத்தான் தெரியும். உனக்கு போட தேவையில்ல. 3 முடிச்சு போடு. சரி இரு. போடு முடிச்சு. 1 2 3. ஆசீர்வாதம். என்னமா கவலைப்படாதீங்க. எப்படியாவது அவர் கொண்டாந்து உங்ககிட்ட ஒப்படைக்கும். பார்த்துங்க. யார் குத்துறது? ஏன் கத்தியா? ஐயா வாங்க. சீக்கிரம் ஐயா, வாயா சீக்கிரம். என்ன நான் தான் உங்களை கூப்பிடுறேன். என்ன பிடிக்காங்க? ஐயோ, என்னங்க இது? கொலையா? நீ இப்படி செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் ஒண்ணும் செய்யலைங்க. மொத்தமா அங்கிருந்து வந்தேன்ல, இந்த புத்தகத்தை போய் பார்த்தேன். உலகார பாவி. சும்மா இருக்கியா? நான் ஒண்ணும் செய்யலைங்க. நான் வந்தேன், பார்த்தேன், கத்தி எடுத்தேன், போலீஸ்காரனை கூப்பிட்டேன். ஐயா, ரங்கா அப்படிலாம் செய்திருக்க மாட்டாயா, அப்படிலாம் செய்திருக்க மாட்டாயா. ஆமாங்க, அவர் எங்களோட தான் இருந்தாரு. அவர் கொலை செய்யல. அவர் நிரபராதி. விட்டுடுங்க. நான் வரேன் மொத்தமா. அவர் கொலை திரும்ப தான் செய்யல. ஜெயிக்கும். தைரியமா இரு. அவர் கொலை செய்யல. அவர் கொலை செய்யல. முத்தம்மா, முத்தம்மா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.